தமிழகத்தில் தனியார் ஆம்னி பேருந்துகளுக்கான கட்டண உயர்வு இன்று முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்போம். ராமச்சந்திரன், தமிழகத்தில் மொத்தம் எத்தனை ஆம்னி பேருந்துகள் இயங்கி வருது? இன்னைக்கு நடைமுறைக்கு வந்துள்ள புதிய கட்டண உயர்வு பத்தி சொல்லுங்க. தமிழகம் முழுவதும் ஓடக்கூடிய அனைத்து தனியார் ஆம்னி பேருந்துகளுக்கு பேருந்து கட்டணம் இன்று நள்ளிரவு முதல் உயர்கிறது. சாதாரண பேருந்துகளுக்கு 10%, குளிர்சாதன வசதி உள்ள பேருந்துகளுக்கு 20% இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருகிறது. குறிப்பாக தமிழகத்தில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட தனியார் ஆம்னி பேருந்துகள் இயக்கப்படுகிறது. சென்னை கோயம்பேடில் மட்டும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுகிறது. கடந்த வாரத்தில் தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதாவது செப்டம்பர் 10ஆம் தேதி முதல் எங்களது சார்பாக இயக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளும் புதிய கட்டணத்தை கூடுதலாக அறிவித்திருந்தனர். குறிப்பாக தங்களுக்கு பல்வேறு வகையில் கட்டண உயர்வுக்கு காரணங்களை அவர்கள் பட்டியலிட்டனர். கடந்த 18 மாதங்களில் டீசல் 12 ரூபாய் அளவிற்கு உயர்ந்துள்ளது. 30% வாகனத்திற்கான டயர் உள்ளிட்ட உதிரி பாகங்கள் விலை உயர்ந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் தமிழகத்தில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பாக சுங்க கட்டணம் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 41 சுங்கச்சாவடிகளும் சுங்க கட்டணம் அதிரடியாக உயர்ந்துள்ளது. குறைந்தபட்சமாக 4 ரூபாய் முதல் அதிகபட்சமாக 200 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் கடந்த பட்ஜெட்டில் 5% சேவை வரி வாகனங்களுக்கு விதித்துள்ளது. குளிர்சாதன வசதி உள்ள பேருந்துகளுக்கும் மற்றும் குளிர்சாதன வசதி உள்ள வாடகை வாகனங்களுக்கும் 5% சேவை வரி உயர்ந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் 3ஆம் நபர் விபத்து காப்பீடும் உயர்ந்துள்ளது. உள்ளிட்ட காரணங்களால் தாங்கள் தற்பொழுது தனியார் ஆம்னி பேருந்துகள் பேருந்து கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். ஏற்கனவே சென்னை கோயம்பேடை பொறுத்தவரை 2 பேருந்து உரிமையாளர் சங்கங்கள் செயல்படுகிறது. ஒரு சங்கங்கள் அனைத்து பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் அவர்கள் 10% சாதாரண பேருந்துகளுக்கும் குளிர்சாதன வசதியுள்ள பேருந்துகளுக்கு 20% உயர்த்தி நடைமுறையில் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மற்றொரு சங்கமான தமிழ்நாடு ஆம்னி பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் இன்று நள்ளிரவு முதல் புதிய பேருந்துகளை அவர்கள் பேருந்து கட்டணத்தை அறிவித்துள்ளனர். அது நடைமுறைக்கு வருகிறது. குறிப்பாக குளிர்சாதன வசதி உள்ள பேருந்துகளுக்கு 20%ஆகவும் சாதாரண வகை பேருந்துகளுக்கு 10% முதல் 12% வரை இந்த கட்டணத்தை உயர்த்தியுள்ளதாக அவர்கள் தெரிவித்திருந்தனர். அந்த கட்டணமானது இன்று நள்ளிரவு முதல் நடைமுறைக்கு வருகிறது. கிலோமீட்டர் ஒன்றுக்கு குளிர்சாதன வசதியுள்ள பேருந்துகளுக்கு 2 ரூபாயாகவும் அதிகபட்சமாக 2 ரூபாய் 75 பைசாவாகவும் வசூலிக்கப்படுவார்கள். அது மட்டுமல்லாமல் சாதாரண வகை பேருந்துகளுக்கு கிலோமீட்டர் ஒன்றுக்கு 1 ரூபாய் 65 பைசாவாகவும் 65 பைசா முதல் 1 ரூபாய் 75 பைசா முதல் வசூலிக்கப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த புதிய கட்டணமானது இன்று முதல் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து தனியார் ஆம்னி பேருந்துகளுக்கும் நடைமுறைக்கு வர உள்ளது. ஆகையால் தற்பொழுது இந்த பேருந்து கட்டணம் பேருந்து பயணிகளிடம் மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஏற்கனவே பேருந்துகள் கூடுதலாக வசூலிப்பதாக அவர்கள் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் இந்த பேருந்து கட்டணம் அதிக வசூலித்தது எங்களுக்கு பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளனர். அரசு பேருந்துகள் போல இவர்கள் சேவை மனப்பான்மையுடன் இயக்க வேண்டும். கூடுதலாக லாபத்தை அவர்கள் எதிர்பார்க்க கூடாது என்பது குறித்து பேருந்து பயணிகள் தரப்பில் கூறப்படுகிறது. அமலா.